William meow, mole meow, my meow, guy meow, 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 my meow. ஏய் யாரா அவன் காலை பீலே வந்து கத்தின்னு இருக்கான். நீ கத்துனா காலத்தில் ஏச்சு கத்துறானே. சே ஏய் எவன்டா வேணும்? நேற்று பற்றி சோர்லாம் இல்லை போங்கடா டேய். பிச்சைக்காரங்களாம் வராதிங்க. மியாவ் மியாவ். என்னடா இது காக்கா கக்கா பண்ண மாதிரி குரல் இருக்கு. காலங்காத்தால வீட்டு முன்னாடி வந்து இப்படி கட்டினா வீடு இன்னைக்கு நாள் விளங்க மாட்டா டேய். ஓடுங்கடா அந்த வீடு ஏற்ற விட்டு. ஏய் தம்பி நம்ம பிளாக் மேஜிக் பையன்டா டேய். என்ன பையன் பிளாக் மேஜிக் பையனாரி எல்லோ மேஜிக் பையனாரி எனக்கு தான் வந்தது. எங்கே ஓடுறா டேய் கோவிந்தா அவள் தான் மணியில் வச்சுடுவான். ஏய் இரு தம்பி உன்னை என்ன பண்ணுற பாடுறா. பிம்பலக்கி பும்பா சம்பளிக்கு பிம்பா கம்பளிக்கு பிம்பா ஸ்டாச்சு ஜண்டா ஸ்டாச்சு குண்டா புண்டா ஸ்டாச்சு வயிறு என்னடா காமெடி பண்ணிங்கண்ணே. டேய் ஸ்டாச்சு ஆயிட்டன் டேய் ஃப்ராங்க்லின்னு டேய் ஃப்ராங்க்லின்னு எங்கள் பாடுறா டேய் ஸ்டாச்சு பண்ணிட்டான்டா டேய். டேய் எக்ஸ்டர்னல் ஏற்ற மாட்டா. ஐயோ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானே. டேய் அவன் மறைய போகிறான்றான்டா டேய். ஸ்டாச்சு ஆகிட்டா ஸ்டாச்சு பண்ணிட்டான். என்ன ஏன் இந்த சின்சான் இப்படி கத்தின்னு இருக்கான்னு தெரில. காலங்காத்தால தூங்க விட்றான். நான் அங்கே போய் நின்று இருக்கான். டேய் டவுசர் பாண்டி டேய் இங்கே வாடா டேய். ஐயோ மழை வர பூச்சிக்கிச்சு டேய் சின்சானே இங்கே வாடா டேய். ஏன்டா வரமாட்டேங்கிற இங்கே வாடா டேய். என்னால் வர முடியாதுடா. எச்சி வாடா டேய். உள்ளே காய்ச்சல் பூச்சிக்கு போகுது. முடியாதுடா எச்சி வாடா. முடியாதுடா. ஏன்டா வரமாட்டேன்ற. ஏதோ ஒரு பையன் ஜோக்கர் மாதிரி வந்து பிளாக் மேஜிக் பையன்டான்ட்டு சொன்னா ஏன் பாங்களா நாள் விளங்க மாட்டேன் மியான்னு கத்திருந்தான். நான் வந்து என்னன்னு கேட்டால் நம்ம பிளாக் மேஜிக் போட்டு என்னமோ பண்ணி அசியாமல் பண்ணி போட்டான்டா. நீ சொல்கிறத பார்த்தா அவன் ஜோக்கர்ரா டேய். பிளாக் மேஜிக் டான்ஸ் ஜோக்கர்ரா. ஐயோ அவங்ககிட்ட மாட்டிக்கினே அவள் தான். நீ வாழ்க்கை முழுக்க இந்த மொத்த ஜென்மம் ஃபுல்லாக நீ ஸ்டாச்சுவாக தானே இருக்கணும் போச்சு. ஐயோ டே ப்ளீஸ்டா ஏதாச்சும் வழி இருக்காடா? ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழிடா? ஊரில் இருக்க மான்ஸ்டர்ஸ் பாபு கிட்ட போய் என்ன வழின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படிக்கா போங்கடா டேய். மான்ஸ்டர் பாபு கிட்ட போய் சின்சானே உனக்கு என்ன இது வேணும் என்ன பண்ணணும் எல்லாம் கேட்டு வந்துடலாம் கைஸ். சின்சானுக்கு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்குறாங்களா இல்லை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த மான்ஸ்டர் பாபு இப்போ எங்கே இருப்பான் தெரியுமா? நான் மான்ஸ்டர் பாபு இப்போது ஏட்டு ஏகாம்பரம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஏட்டு ஏகாம்பரத்தோடைய சிஷியம் போய் போல அவனோட சக்தி ஃபுல்லாக வச்சுருந்ததுனால மான்ஸ்டர் பாபு அவன் எந்த மான்ஸ்டர் எந்த கோஸ்டாக இருந்தாலும் வரட்டிடுவார். இங்கிலீஷ் சாமி அவர். ஓகே சின்சானே இங்கேயே அப்படியே பத்திரமா இரு. நான் போய் அந்த மான்ஸ்டர் பாபு கிட்ட கேட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் வாங்க நம்ம மான்ஸ்டர் பாபு கிட்ட போயிடலாம். அவன் வர ஆரம்பத்திலே தடையாகுது. என்ன பார்த்து தெரில. அந்த பையன் வர அதிகமாக காசு கேட்பானே. சரி பார்த்து என்னாச்சும் பண்ணிப்போம். ஓகே இப்போ வாங்க நம்ம மான்ஸ்டர் பாபு காட்டுக்கு போயிடலாம். மான்ஸ்டர் பாபு காட்டுக்கு வந்தாச்சு கைஸ். மான்ஸ்டர் பாபு ஏட்டு ஏகாம்பரம் வீடு வந்துருச்சு. ஏட்டு ஏகாம்பரம் போன வீடியோவில் கூட வந்திருக்கோம். மான்ஸ்டர் பாபு வெளியே இருக்கார் கைஸ். மான்ஸ்டர் பாபு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாபு. என்ன பிரச்சனைனா சின்சானா ஒரு பையன் ஒரு பிளாக் மேஜிக் ஜோக்கர் வந்து அப்படியே நிற்க வச்சுட்டான் பாபு. அவன் என்னமோ மந்திரம் சொன்னான் அப்படியே நிற்க வச்சுட்டான் பாபு. சின்சானா அதுக்கு என்னாச்சும் வழியிருக்கா பாபு? அதுக்கு ஒரு மந்திரம் சொன்னால் சரியாயிரும்பா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு ஆகுமே. எவ்வளோ காசு பாபு? ஒரு எப்படி சொல்ல ஒரு $1,00,000 ஆகும். ஏதோ ஆத்தாடியாத்தா பார்த்து விட்டாத்தா $1,00,000 வாழ்நாள் அவர் பேரை கூட கேட்டது இல்லையே. அரே பாபு அவ்வளோதான் தரணுமா? ஆமாப்பா நீ இப்படியே பேசியிருந்தாலும் 1,10,00,000 மாறிவிடும். ஐயோ 1,10,00,000 ஐயே நான் போய் வாங்கி தர்றேன். அதை இன்றைக்கே பண்ணிடலாம்ல. அந்த ஜோக்கருடைய மந்திரம் எனக்கு நல்லாவே தெரியும். 9 தடவை நான் எதுக்கும் அதை பார்த்து கொண்டு இருக்கேன். ஓகே பார்த்துருங்க, பார்த்து வச்சுக்கோ. அங்கே அப்புறம் காசு கொடுத்ததுக்கப்புறம் தைச்சி ஓடுற போகிற பாபா.
ஐயோ எப்படியோ பார்த்து வச்சுக்கோ. நம்ம எப்படியோ பாபா கிட்டே சொல்லிட்டோம் $1,00,000 எடுக்கிறோன்ட்டு. $1,00,000 எங்கே எடுப்பேன்? ஒரு பேங்க்கில் கூட கொள்ளையடிக்க முடியாது, அங்கே ₹1 கூட இருக்காது. ஒரு ஐடியா, நம்ம எதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் இப்போ சேலஞ்செலாம் நடத்துகிறார் நம்ம பக்கத்து ஊரில், பக்கத்து ஸ்டேட்டில். அந்த ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அவங்க இப்போ ட்ரெயின் பிடிச்சி ஏர்போர்ட் பிடிச்சி போயிடலாம். வரீங்களா? போயிடலாம் கோயிஸ். மஜா அந்த இதுவும் முச்சு. நம்ம மொத்தம் 9 லெவல்ஸ் இருக்கும். 9 லெவலில் முச்சா எவ்வளோ ருபீஸ் கொடுப்பாருன்னு தெரில. கொடுத்தாலே அதிகமாக தான் கொடுப்பாரு. ஓகே வாங்க, நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பிடிச்சி பக்கத்து ஏரியாவுக்கு போய் அதில் ட்ரெயின் பிடிச்சி அப்படியே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் ஏரோப்ளைன் பிடிச்சி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் நம்ம எப்படியோ போய் இது வாங்கி வந்துடலாம். நம்ம அவ்வளோ டாலர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம், $1,00,000. ஓகே வாங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு மார்க் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். போகும்போதே ட்ரெயின் கரெக்டாக நிற்குங்க நம்ம போகிற ஸ்பீடுக்கு. அங்கே நம்ம வளைச்சி நேராக போய் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தலாம். வாங்க. அச்சு தூக்கே அச்சு தூக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கேஸ் நம்ம. ஓகே போயிட்டு ஒரு யூட்டன். இங்கே வந்துட்டோமா? கரெக்டாக ட்ரெயின் வருது கைஸ். ட்ரெயின் வருது பாருங்கள், சத்தம் கேட்குது. பிங் மிங் மிங் மிங். அது இன்னும் இதுவாக ஆச்சுன்னா இப்போ தான் வரும் பாருங்க. கரெக்டாக அங்கே ட்ரெயின் வரும் பாருங்களேன். இப்போ போனால் எனக்கு அப்படியே காதில் சத்தம் கேட்டுச்சு கைஸ். அங்கே போய் வண்டியை நிறுத்துவோம் பாருங்கள். ட்ரெயின் கரெக்டாக வரும். நிறுத்தியாச்சு. எங்கே ட்ரெயின் வந்து தான் இருக்கணுமே. எல்லாத்தையும் கால்குலேஷன் பற்றி பாருங்கள். அங்கே வருது பாருங்கள். அவ்வளோ ஷார்ப்பு மைண்டு கால்குலேஷன் பார்த்தீங்களா? ஓகே மழையோ போயிடுச்சு, ட்ரெயின் வேறு வருது. ஓகே இப்போ இங்கே வந்து நிறுத்துறா ட்ரெயின். டிரைவர் வந்து நிறுத்துங்க. ஓகே இப்போ வாங்க, நம்ம இதுவில் போயிடலாம். வாங்க, எந்த செகண்ட் அப்பார்ட்மெண்ட்லேயே ஏறிக்கலாம். வாங்க கைஸ், செகண்ட் அப்பார்ட்மெண்ட்லேயே ஏறிக்கலாம். நம்ம வேறு டிக்கெட் வேறு எடுக்கல, வித்தவுட்டில் தான் வரும். ஓகே எந்த சீட் உட்காரலாம்? இந்த சீட்டா? வேணாம். ஐயோ நம்ம டிடிஆர் வேறு வந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க கைஸ். டிடிஆர் வேறு வந்தால் கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம வித்தவுட்டில் தான் போகிறோம். டிடிஆர் வேறு வந்தால் கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துக்கலாம் கைஸ் கொஞ்சம் நேரம். ஓகே கைஸ், நான் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அங்கே போய் ரோப்ளாக்ஸ் இதுக்குள்ளே போயிடுறேன். போயிட்டு உங்களை பார்க்குறேங்க கைஸ். பாய். டிடிஆர் வரேன் கைஸ், இருங்க கைஸ். இப்போ நம்ம ரொம்ப தூரம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வந்தாச்சு. இங்கே மிஸ்டர் பீஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. மிஸ்டர் பீஸ்ட் நம்ம கூட பேசுகிறாரு. ஈஸியாக ஆடான்னு கேட்ட பேரில் ஈஸியாக கொடுத்துருவோம். ஈஸி பண்ணாலே $1 million கிடைக்குமா? ஹார்ட் பண்ணால் $10 million கிடைக்கும் நினைக்கிறாரு. ஓகே ஃபஸ்ட் லெவல் அங்கே ஓப்பன் ஆகி விட்டாது. அங்கே நம்ம ஃபஸ்ட் லெவல் போகலாம். ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பா மேட்டர் சால்ட் வாட்டரை போய் ஹெல்த்து இப்போ ஆஃபாக குறையும்னு நினைக்கிறேன். ஓகே போ. என்னடா இது சரியா போய்கின்னு இருக்குது. சாரியா போயாச்சு. இங்கே போய்ட்டு இங்கே ஜம்ப் பண்ணலாமா? ஐயோ இங்கே வந்துட்டோமே. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன், இதிலலாம் அவுட் ஆனால் இப்படி ஆகும்ன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகே இப்போ நம்ம போகிறோம் பாருங்க. அது மாதிரி நம்ம போயிடலாம். வாங்க, இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ இதில் போயிடலாமா? அப்படியே போயிடலாம். இப்போ இந்த சைடில் போவோம். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? சைடில் போயிடணும். இல்லை நான் அவன் தெரியும் கரெக்டாக இருந்தால் வரட்டா. ஓகே இங்கே ஒரு ஜம்ப்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டாலர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ரூம் ஃபினிஷ்டாக. இப்போது செகண்ட் ரூமுக்கு போகலாம். வாங்க, செகண்ட் ரூம். இது லேசர் இது போல். இந்த லேசர் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பீஸ்ட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாரு. ஆனால் நம்மளுக்கு ஈஸி செகண்ட் ரூம் ஆகவே இப்படி படுக்க கூட செய்யலாம் போல். நம்ம இப்படி பத்துனே போகலாம். இது மாதிரி இடம்லாம் வரும்போது இங்கே படுக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பத்தாச்சு. இது மாதிரி இடம்லாம் வரும்போது இங்கே படுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுதான் கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீனுக்குலாம் படக்கூடாது, அதெல்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி போயிடணும். எங்கள் ஜம்ப்பு செகண்ட் லெவலையாக நம்ம தாண்டியாச்சு. ஓகே கைஸ், நம்ம செகண்ட் லெவலே தாண்டியாச்சு. உங்கள் செகண்ட் ரூம் கம்ப்ளீட்டட். பாருங்கள், நெக்ஸ்ட் சீட் தேர்ட் ரூமுக்கு போயிடலாம். வாங்க, தேர்ட் ரூமு ஃபோர்த் ரூமு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிஸ்டர் பீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பேடு மாதிரி இருக்கும். அது முன்னாடி போவோம். கீழே லேசரு. அந்த பேடில் போகும்போது அந்த லேசர்லாம் இருக்கும். அந்த லேசரில் ஜம்ப் பண்ணி போய் கட்சியில் அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்துல ரீச் ஆகணும்னு சொல்கிறோம் வராரா.
இது அக்கா இந்த லேசரில் போகக்கூடாது. ஒரு அக்கா வந்துச்சு பாருங்கள். ஏய் என்னடா இது? ஓ மை காட், இங்கே ஒரு ஜம்ப்பு. இங்கே வந்தாச்சு. இங்கே என்னடா இது? இங்கே போயிட்டாச்சு. இங்கேனா இதோ இப்படி குனிங்கணும் போல். குனிஞ்சு போயிடலாம் வாங்க. இப்போ இங்கே அது வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஜம்ப் போட்டு அங்கே போனால் சாப்பா முடிஞ்சுது. ஓகே, ஈஸியால் இருக்குது. இவ்வளோ ஈஸியெலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கைஸ். இவ்வளோ ஈஸியாலாம் எந்த லெவலில் வச்சுருக்க மாட்டார். நம்ம லக்கோ என்னவோ தெரில. சின்சானுக்காக முச்சா நம்மளுக்கும் சின்சானுக்கும் பாதி. நம்மளும் ட்ரில்லியனர் ஆகிடலாம். நம்ம மில்லியனரே ஆகிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போது இந்த லெவல் போயிடலாம் வாங்க. இந்த லெவல் நதுரா இது. ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல லேசர் வரும், பீம் வரும். இந்த பீம் இதெல்லாம் தாண்டி போகணும். அப்படி பார்த்தோன்னா அந்த ஷாக்கு கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்கிறாரு. ஐயோ நம்ம ஊங்கிட்டோமே. அதான் சொல்ல வர்றாரு. நான் தமிழில் சொன்னேன், அவர் இங்கிலீஷில் சொன்னாங்க. பாருங்கள், தலையில் பட்டு இது ஆயிடுச்சு. அந்த லேசரை வந்து நம்ம அவுட்டு. இங்கே பாருங்கள், அது நம்ம இது ப்ளூ கலரில் வார்னிங் வந்துச்சுனாலே இப்படி பற்றுக்கணும். பத்ததை மேலே நின்ட்டோங்க. மேலே நின்னா அவள் தான் அவுட் ஆயிடுவோம். 2 சான்ஸ் தான், அப்புறம் நம்ம அவுட் ஆயிடுவோம். ஓகே வாங்கோ. இப்போ நம்ம ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப், இங்கே கீழே ஜம்ப்பு. அவுட் ஆகிட்டோமா? கீழே குனிடா. ப்ளூ கலரும் வந்தாலே அவுட் ஆகிடணும். என்னடா இது? நம்ம வரும்போது மட்டும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. வருது கைஸ், ஆனால் நம்மளுக்கு இந்த வியூவில் தெரிய மாட்டேங்குது. அப்படியா இருக்குது? ஆமாம் கைஸ் வருது, ஆனால் இந்த வியூவில் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு வந்தாச்சு வாங்க. இப்போ இங்கே போயிட்டு இங்கே வருங்க. வருது விலங்கு. இங்கே பாருங்கள், சைடில் போகும்போது வந்துச்சு பார்த்தீங்களா? வெங்கை வெளியே வருது. அது மாதிரி நம்ம போவாங்க. போயிடுறா சீசே அம்முக்குடு. ஐயோ டைட்டோமா ஷிட். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்னு ஆகுது கைஸ் எல்லாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஜம்ப். இங்கே அவுட்டே ஆகாமல் போகிறாங்க கைஸ். இப்போது அவுட்டே கீழே குஞ்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்க. இப்போ இங்கே போய் இங்கே ஒரு ஜம்ப்புக்கு ஜப்பாங்க நம்ம போயிடலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ கீழே குடிக்கணுமா? லைட் எரிஞ்சதுனால பத்துடணும். ஆல்ரெடி 10 தான் இருக்கும். லைட் எரிஞ்சதுனால பத்துடணும். பாருங்க, பத்துடும் பாருங்க. சைடில் போனால் அந்த பீம் தெரியுது பாருங்க. இந்த பீம் இவங்க போயிடுச்சா? ஜம்ப்பு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸில் அவுட் ஆயிடுச்சு கைஸ். ஜஸ்ட்டில். ஓகே, இப்போ வாங்க. எங்கள் அப்பா வந்து நம்மளுக்கு தனி டவுட் கொடுத்தாரு. இப்போ நம்ம அது முச்சாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம முச்சாச்சு. ஓகே, இப்போ ரூம் 4th ரூம் நம்ம முச்சாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோம். நம்ம பவரை வச்சு கஷ்டமாக இருக்குன்ட்டு என்னதுடா அது? இப்போ இது 5th ரூம் வெல்கம். இப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த லேசர் இருக்கும். இது இருக்கும். அதில் லாக் ஸ்க்ரீன்லாம் வரும். இதெல்லாம் பண்ணால் 30 செகண்ட்ஸுக்கு தான் அது இருக்கும். அந்த லேசர்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ள நம்ம அங்கே போகலன்னா அந்த லேசர்லாம் வந்து நம்ம மேலே அங்கே இடத்துல வந்து நம்மளை ஓட்டை போட்டு டிஃபீட் பண்ணிக்கிறோம். நம்ம அவுட் ஆயிடுவோம். நம்ம அப்படியே ஃபஸ்ட்லேருந்து வரணும். அந்த குட் லக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே வாங்க. இங்கே லாக் மாதிரி இருக்குது போல். இதெல்லாம் அமுங்கணும் போல். இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், டைமர் ஓடுது பாருங்கள் மேலே. டைமர் 29, 20, 19, 18, 17, 15, 16, 15 நம்ம வந்தாச்சு. இப்படியே 15 செகண்ட்ஸில் நம்ம 15 அது இல்லை 20 கூட ஒரு 15 சேர்த்தா ஒரு 15 செகண்ட்ஸ் தான் வந்து இருக்குது. 16, 15 தான் சாரி. இப்போ இங்கே வெல்கம் டு 6th லெவல்ன்றாரு. இவர் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். இது லேஸ் எல்லாம் போய் வரோம். இது மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி பார்க் பண்ணி அந்த ஓரத்துக்கு போகணுங்க பாருங்கள். இப்படி போனோம் மஜாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கூட போகலாமா? நம்ம இஷ்டம். வி ஆர் தி ட்ரஸ்ட் ஆஃப் த ஜப்பாங்கு. இப்போ இங்கே போய் இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ இங்கே போனதாவே இங்கேண்டா குதிக்கணும். இங்கேருந்து அங்கே ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே போயிடலாம். ஒரு குதி.
ஐயோ இங்கே போனதுமே அவுட் ஆகிட்டோமே. இங்கே விழாமல் இருக்குது. இங்கே வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம இங்கே நிறைய டஃப் எடுத்து நம்ம போயிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போது நம்ம எப்படி சொல்கிறேன், இப்படி குதிச்சு நம்ம இங்கே குதிச்சு போயிடலாம். இருங்க இங்கே ஏன்டா குதிக்கிறோம், இங்கே குதிச்சா அங்கேருந்து கவர் எடுக்க ஈஸியாக இருக்கும். அங்கே குதிச்சு இருங்க இங்கே குதிச்சு இப்போ அது போனதுக்கப்புறம் அங்கே குதிச்சுட்டு அங்கே குதிச்சு போயிடலாம். அவங்க ஒரே ஓட்டவங்க ஒராடை ஓகேவாங்க. கீயாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அங்கே என்னாச்சும் ஃபேக்ட்ரி வேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே என்னாச்சும் இது இருக்கும்ல கைஸ், அதெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அல்லவா. அதை காருங்க இதெல்லாம் நம்ம அவுட் ஆகியும் தான் பண்ணணும். ஐயோ இது மட்டும் நம்ம இங்கே குதிச்சுப்போம், ஏன்னா அது எட்ஜில் இருக்கிறதுனால டக்குன்னு ரீச் ஆகிரும் அந்த லேசர். அதனால் நம்ம இங்கே குதிச்சு ஃபைக்கர் இந்த சேனல் போயிடலாம். அவங்க இங்கெல்லாம் ஈஸி கேசிங்களா பார்கோர்லேயே போயிடலாம். இப்போ இந்த சேனல் இந்த அங்கே லேசர் அந்த ஓரத்தில் போச்சுன்னா ஓரத்தில் போய் இங்கே டச் ஆகிற இதுக்குள்ளே நம்ம போயிடலாம். சின்ன கதி ஆகின்னு இருப்பானோ தெரில. அங்கே நம்ம ஊரில் இப்போ அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு. 6 ரூமையாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 7, 8, 9 இன்னும் 3 தான் இருக்குது. 9 ரூம் இருக்கா நினைக்கிறேன். 9th தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இது 7th இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. சரி வாங்க போவோம். சின்சானுக்காக நம்மளுக்காக 2க்காக சேர்ந்து பண்ணலாம். ஓகே வாங்க போகலாம். ஓகே இப்போ இங்கே லேசர் வாங்கின போகுது. அங்கே நம்ம போயிடலாம். தலையை சீவிட்டு இருக்குங்க சின்னத்துக்கு லேசரு மண்டையில். ஓகே மேலே ஏறி எங்கடா இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே போய் எங்கே போகிறது, இங்கே போயாச்சு. இப்போ இதனால் மேலே பண்ண முடியல, நம்ம மேலே பார்க்க கைஸ். அப்படின்னா இப்போ நம்ம லைட்டோடைய வேவை ஃபாலோ பண்ணணும். முன்னாடி லைட் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அந்த வேவை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வரும். ஐயோ அவுட் ஆகிட்டோமா, ஷிண்டோய் அவுட் ஆகிட்டோங்க. நம்ம அவுட் ஆகிட்டோம். இப்போ எங்கே போகிறது நம்ம. ஓகே ஃபஸ்ட் நம்ம இது முடிச்சிடுவோம் வாங்க. ஐயோ அவுட் ஆகிட்டோமா. முட்டை என்னத்துக்கு இருக்கும் கைஸ். ஓ மை காட் லேசர் ப்ளூ 8 லேசர் தான் கைஸ் ரொம்ப டேஞ்சராக தான். அது இங்கே வச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பெல்லாம் வடாடி உப்பு போட்டு சப்பு காரம் இல்லாமல் சாப்பிட்டு இருப்பாங்கடா. இப்போ நம்ம லைட்டோடைய பண்ணுவோம். வழி இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஆமாம் இங்கே வழி இருக்குது. இப்போ நம்ம லைட்டோடைய வேவ் தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த வேவ் காட்டாது. இப்போ இங்கே பாருங்கள் அங்கே லைட் தெரிதா பிங்க் கலரில், அந்த லைட் வேவே ஃபாலோ பண்ணின்னு போனால் அங்கே தெரிஞ்சு பாருங்கள். அங்கே வந்துச்சு பாருங்கள் ப்ளூ கலரில். சரி இதை விட்டு போகுது. 100 டிகிரி செல்சியஸ் ஸ்பீடில் போகணும் நம்ம. அப்போ எப்படியோ நம்ம இந்த இதுவே தாண்டியாச்சு. முடியல கைஸ், சுத்தமாக முடியல. ஓகே 7th ரூமுக்கு வச்சாச்சு. இப்போ 8th ரூம் போகலாமா வாங்க. 8th ரூமில் என்ன இருக்குமோ தெரியல. இது இதில் லேசர் ஒன்று வரும் கைஸ். வெல்கம் டு 8th ரூம். லேசர் ஒன்று வரும். 3 லெவல் இருக்குது. 3 லெவல்லையும் ஒரு லேசர் வரும். அந்த லேசர்லாம் தாண்டி போகணும். பாருங்கள் ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் அந்த இதுவா தேர்ட் எதுன்னு தெரியலையே. தேர்ட் இது இவ்வளோ இருக்குது. இது கடைசி இது 8th ரூம். இப்போ நம்மளுக்கும் போகலான்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஜம்பே எல்லாம் சப்பா மேட் ஃபிஷ் சால்ட் வாட்ரி ஜம்பே. ஐயோ உங்கள் ஆஃப் ஹெல்த்தில் இருந்ததுனால அவுட் ஆகிட்டோம் கைஸ். ஓகே வாங்க இப்போ நம்ம இங்கே வாங்க. இங்கே ஒரு ஜம்ப்பு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே போங்க. நம்ம இப்போ போயிடலாம். ஐயோ அடிக்கிறான் சாரி. ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ இங்கே போயிட்டு இங்கே நம்ம 8th ரூமையாக முச்சாச்சு கைஸ் சக்ஸஸாக. 8th ரூமையாக முச்சாச்சு நம்ம. ஓகே இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறது. ஓகே இப்போ இங்கே இப்போ இதுதான் 9th ரூம். மிஸ்டர் பிஸ் சொல்கிறாரு மைக்கில். இதுதான் 9th ரூம் கைஸ். 9th ரூம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஜெயிச்சிங்கன்னா 100 மில்லியன் ருபீஸ் டாலர்ஸ் கொடுத்தா $100 மில்லியன்
குத்துறாரு. இப்போ வாங்க, குட் லக்குன்னு சொல்லிட்டாரு. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் லெவல் பாய், குட் லக்குன்ட்டாரு. நான் பாய் தான். இது சும்மா சில்லி காமெடி கைஸ், சாரி, ஓவராக எடுத்துக்காதீங்க. ஓகே, அங்கே போய் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, 9th லெவல் கிடச்சிது. மூச்சு வாங்குது கைஸ். இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப், இங்கே போயிட்டு கைஸ். இப்போ நம்ம இங்கே ஒரு ஜம்பு, ஐயோ இங்கே அவுட் ஆகிட்டு இருப்போம் கைஸ். ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் இங்கே போயாச்சு. வாங்க, இங்கே போயிட்டு இங்கே போயிட்டதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப், அவுட் ஆகிட்டோமே கைஸ். இப்போது நம்ம அவுட் ஆகிட்டோம், வேறு அவுட் டைம் அப்படியே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த வழியில் போகலாம். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. ஐயோ இந்த இது வேறு பக்கத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் மோசமாக இருக்குது கைஸ். சுத்தமாக முடியல, என்னால் பேச கூட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சுங்கன்னு இருக்கேன். இங்கே போகலாம் போல அடிச்சை கருமா. இங்கேயோ போகிறது தெரியாமல் நான் போய் எங்கெங்கேயோ போயின்னு இருக்கேன். ஓ, இது சப்ப கைஸ். இதை போய் தடியாத்தா பக்கத்து விட்டாத்தா. ஓகே, இங்கே போயாச்சு. இங்கே ஒரு ஜம்ப்பு, இந்த லேசரில் விட்டானா. சரி கருமா, இந்த லேசரில் அவுட் ஆகிட்டோம் கைஸ் நம்ம. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே விட்டோமே. ஷிட், இப்படிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. ஓகே காய்ஸ், அந்த இடத்துலலாம் உயிர்ந்தாட்டி வாங்கிறீங்க. முதல்ல அடிக்க மாட்டேன்னு ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு கைஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே போயிடலாம். வாங்க, இங்கே போயிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. இதுதான் கைஸ் உங்கள் காது கேட்கும். இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அதுதான் கேட்கும். ஆனால் அதை சொல்ல தவிர வேறு என்ன இருக்குது. ஓகே, இங்கே இந்த இது வருது. இங்கே இதுக்கு போகாமல் இப்படி போய் ட்ரைபேட் மேலே ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே போயாச்சு. இங்கே போயிட்டு இங்கே வந்தாச்சு. ஜஸ்ட்டில் அவுட் ஆகிட்டானே. இல்லை, ஜஸ்ட்டில் போய் அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஆகிட்டோமே. ஓகே கைஸ், ஒன்று பண்ணலாம். இந்த லெவலில் முடிச்சுட்டு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் அந்த ஹாபியில் கைஸ். நம்ம எப்படியும் ரொம்ப நேரம், ஒரு 1 hour கிட்ட எப்படியோ நம்ம கழிச்சு இந்த லெவலை முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த சீக்ரெட் ரூட் வழியாக நம்ம இந்த ஸ்டேடியம் விட்டு வெளியே போய் ட்ரெயின் பிடிச்சி போயிடலாம் கைஸ். நம்ம எப்படியோ அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம சின்சானுக்கு என்ன இருக்கும் வேறு தெரில. ஓகே, சின்சானுக்கு என்ன இருக்குன்னு வேறு தெரில. முதல்ல நம்ம பைக்குக்கு என்ன இருக்கும். பைக்கு முதல்ல எங்கடா டேய். எவன்கிட்ட கேட்பேன்னு தெரியலையே. ஐயோ, எவன் இப்போ மூஞ்சி பார்த்தாலும் திட்டு மூஞ்சி மாதிரி இருக்கீங்க கேட்கலாம். क्या बोला बाइक, क्या ब्लू ब्ला राइड एंड फ्री क्या बोला, क्या साइड का ब्ला 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 बी बा मुया. எது சைடில் எவனை தள்ளி விட்டானா டேய். ஒரு 1 லட்சம் ரூபாடா டேய் ராயல் என்ஃபீல்டு. அது எவன்டா போட்டான் டேய். ஓ மை காட், அங்கே தான் கைஸ் இருக்கு ராயல் என்ஃபீல்டு. எவன் போட்டான்டா டேய். எவன் போட்டான்னு கேட்குறதுக்கு நேரமோ இல்லை. அந்த சின்ன பையன் வர வீட்டுக்கு போனால் நான் போட்டுட்டு ஆச்சர் பண்ணின்னு இருப்பானே. போய் வாங்க, மழையில் ஜலதோஷமே பிடிச்சிச்சு. வீட்டுக்கு போகலாம் வாங்க கைஸ். டக்குன்னு இப்போ வீட்டுக்கு போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ பாருங்க, நம்ம வீடு பக்கத்தில் வந்தாச்சு. வீடு பக்கத்தில் சின்சானுக்கு வர என்ன இருக்குமோ தெரிலையே. முதல்ல போய் பார்க்கணும். இன்னும் அங்கெல்லாம் நின்றுங்கன்னு இருக்கானா. சின்சானு எப்படா இருக்கா, நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியாடா, தூங்கினியாடா. அரே மென்ட்லே, நான் எப்படா சாப்பிடுவேன். இங்கே தான் நின்று இருக்கேன். டேய், நீ சாப்பிடாமே இருந்தாலும் நீ குண்டு பூசணிக்கா மாதிரி தான்டா இருக்க. டேய், முதல்ல போய் அந்த பாபா மாஸ்டர் பாபாவை கூட்டினு வாடா. அதான் யா சாரிண்ணா, நான் ஜாலியாக கூப்பிட்டு வந்துடுறோம். தொல்லையா நம்ம ஜாலியாக இருக்குடா. டேய் போய் வாடா, மூஞ்ச குத்தி கிழிக்கிறேன். ஐயோ, இந்த பையன்கிட்ட வேறு சொல்லிட்டோமே, மூந்தில் கச்சிட போகிறான். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஏட்டாரம்பரம் வீட்டுக்கு போய் நம்ம மான்ஸ்டர் பாபாவை கூட்டின்னு வந்துடலாம். மான்ஸ்டர் பாபா, அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது.
நான் அவரோட இன்னொரு பேர் ஆவியார் முகம். ஆவியார் முகம் தான் அவர் புது பேர். 2 பேர் இருக்குது. மான்ஸ்டர் கிட்ட வந்தால் மான்ஸ்டர் பாபா, இன்னொரு பேர் ஆவியார் முகம். ஆவியார் முகம் சார். யோ ஆவியார் முகமே வெளியே வாயா. யோ மான்ஸ்டர் பாபா வெளியே வா. இங்கே வெளியே வாயா, டக்குன்னு வா. ஓய் மான்ஸ்டர் பாபா கூட்டணும் வந்துட்டேன். மான்ஸ்டர் பாபா இவன் தான் பாபா. இவனுடைய இந்த பையனை தான் இந்த ஜோக்கர் பிளாக் மேஜிக் பண்ணிட்டான். இவனுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த இதுவை பார்க்கணும். உள்ள வந்து காசு அமுச்சிடும். அமுச்சிடுறாருப்பா. 1 லேக் என்ன 10 லேக்கே அமுச்சிட்டேன் பாபா. எதுக்குள்ளேயே போகுது. 10 லேக்கே அமுச்சிட்டேன் பாபா. என்னாச்சும் பண்ணி விடு பாபா. 10 லேக்கா இன்னும் 1 மினிட்ல முடிச்சிடுறேன். ஐயோ தம்பி நான் சொல்கிறேன் பாடி. மம்பளக்கி பும்பா சம்பளக்கா பம்பா, கிம்பளிக்கி பும்பா சம்பளக்கா ஜம்பா, ஜீம் பூம் பூம் பீம் பீம் கம் பீம் போம் போம் பீம் 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 ஜாம் பூம் பா ஜண்டா ரிலீஸ் புண்டா குண்டா கண்டாக்குள்ள ரிலீஸ் போண்டா வடை ரிலீஸ் ரிலீஸ். நான் ரிலீஸ் ஆகிட்டேன். சூப்பரே சூப்பர் டூப்பர் டூப்பர் சூப்பர். நான் ரிலீஸ் ஆகிட்டேன். ரிலீஸ் ஆகிட்டேன். ஃப்ராங்க்லின் எருமாமாடே ரிலீஸ் ஆகிட்டேன்டா டேய். ரிலீஸ் ஆகிட்டேன் டேய் ஃப்ராங்க்லின் டக்குனுவாடா ரிலீஸ் ஆகிட்டேன். ரிலீஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ பாபா. ரிலீஸ் ஆகிட்டேன். வீட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிடுவேன். ஃப்ராங்க்லின் எங்கடா இருந்தால் நான் ரிலீஸ் ஆகிட்டேன் பார்த்தியா. தேங்க்யூ பாபா, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ஜோக்கரோடைய வீடு எங்கே இருக்குது பாபா? ஒரு வீட்டில் இல்லைப்பா, இந்த மாப்பியா வில்லேஜில் இருக்க ஒரு கரேஜில் தான் இருக்க. எல்லாம் மாப்பியாவை துரத்தி விட்டுட்டு பிளாக் மேஜிக்கில். ஓ அங்கேயா இருக்கான். இடம் கொஞ்சம் மோசமான இடம் தான். ஓகே சின்சான் வா, நான் உள்ளே போய் வெப்பனில் எத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த வெப்பனை வச்சு அழிச்சிடலாம். அவனை எப்படி பாபா அழிக்கிறது? அது ரொம்ப ஈஸி ஃப்ராங்க்லின். அவன் நீ என்ன பண்ணுறதுன்னா நார்மல் ஹியூமன் மாதிரி தான். பேருக்கு தான் பிளாக் மேஜிக் தெரியும். ஆனால் அவன் தப்பிச்சு உயிரோடு வந்தாலும் வருவான். அவன் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ ஓகேவா. இப்போ நீ போய் நல்லபடியாக போயிட்டு வா. நீ போன காரியம் நல்லபடியாக ஆகணும் ஓகேவா. போய் வானே வீட்டுக்கு போயிடுற. அடுத்த தடவை ஏதாச்சும் உதவி வந்து கேளு ஓகேவா. அடுத்த தடவை உதவி வந்து கேட்டால் என்னது 1 மில்லியன் ருபீஸ் கேட்குறதுக்கா? போடாடே, நானே இது அதாவது வேறு பாபா கிட்ட சால்வ் பண்ணிக்கிறேன். சின்சானே என்னடா ஏறுறானா வண்டி இதுக்குள்ளே சொல்லிவிட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சுரா. ரொம்ப டேஞ்சரான ஏரியா. வண்டி இங்கே பாரு. நீ இங்கே ஏறி அமைதியாக இங்கேயே வண்டி விட்றது தான் நல்லது. நீ அமைதியாக இங்கே ஏறு. நான் இப்போ ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அந்த ஜோக்கர் கடையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கேரேஜில். இல்லாடி நீங்கள் பொறுமையாவோடா, பொறுமையாக இரு. என்னடா அங்கே நிறைய பேர் 3 பேர்கிட்ட நிற்கிறாங்க. 3 பேரையும் அச்சு துவைக்கிறாடி. அப்படியே நம்ம 3 பேரையும் அச்சாச்சு. சின்சானே 3 பேரையும் அச்சாச்சுராடி. சின்சான் 3 ஜோக்கர் ஒரு ஜோக்கர் தான் இருக்கிறான்னு நினச்சா 3 ஜோக்கரையும் அச்சாச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு தொல்லையாக இல்லை. நம்ம ஏதோ ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுபடியும் வந்தாலும் வருவான். நம்ம தொல்லை இப்போல்லாம் அவங்க தொல்லையே இல்லை கைஸ். நம்ம எப்படியா நம்ம ஜோக்கரை அழிச்சாச்சும் அங்கே வீட்டுக்கு போயிடலாம். மழை வர பிடிச்சிக்கிச்சு. சின்சானே டக்குன்னு வீட்டுக்கு ஓடா. வரமாமா டக்குன்னு போடா. டே ஃப்ராங்க்லினே நாடா மாமான்ற போடான்ற நான் நினச்சின்னு இருக்கேன். மேலே வா என் சின்சானே, மேலே வாடா சின்சானே. டேய் உங்கள்கிட்ட சொல்லணும் சின்சான் சாரா. டே உனக்காக உன்னை எவ்வளோ வெயிட் பண்ண வச்சிட்டேன். சாரா ஃப்ராங்க்லினே நானும் சொல்லணும். அது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்தே இருக்காதுடா. பரவாயில்ல சாரி மன்னிச்சிட்டேன்னு. உனக்கு கீழே பாரு சாக்கோப்பி ஐஸ்கிரீமு கேக்கு பன்னு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். நீ எல்லாம் சாப்பிட்லாம். ஜாலியாக டிவி பார்த்துனே சாப்பிட்லான்னு. சாப்பிட்லாமாம்மா. ஓஹோ என்ன அழிச்சிட்டாங்க. நான் தப்பு கணக்கு போட்டுக்கின்னு இருக்கீங்க. இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம். இந்த சீரீஸோடைய பார்ட் 2 வேணும்னா மறக்காம எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸ்பான்சர் பை காரம் மசாலா. இனிமேல் இவங்க கதை என்ன ஆகுமோ தெரில.